இந்த அருமையான நம் சமுதாய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வருடம் சிறப்பு சேர்த்திருக்கின்ற நம் இன மக்களை முதலில் வாழ்த்தி வணங்கி என்னுடைய இந்த சிறிய உரையை மட்டும் ஆரம்பித்து விட்டு நான் முக்கிய விருந்தில் வரும்போது பேசலாம் நினைக்கிறேன். தலைமை உரையை ஒரு நயனா அவர்களே, நயனா கேஆர் நாராயணசாமி அவர்களே வருக என மேடை கிடைக்கிறோம். நயனா கேஆர் நாராயணசாமி நாயுடு மன்னர்கள் ஆட்சி மன்ற குழு அவர்களே வருக என அழைக்கிறோம். இந்த விழாக்கு வருகை தர இருக்கின்ற நம்ம இனத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாபா அர்ஜுன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நிகழ்ச்சிக்கு ஆர்பி உதயகுமார் வந்து கொண்டிருக்கிறார்கள். பத்திரபத்திர மூர்த்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரையும் முதற்கண் வருகிறேன் வரவேற்றுக்கிறேன். இங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற நயனா இந்த வயதிலும் சமுதாய பணி ஆற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகின்ற அவரை பார்த்து நாமெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வயதிலும் கூட சமுதாய பணி ஆற்றும் சமுதாயத்தை வர வேண்டும் என்று நயனா வந்திருக்காரு. அவருக்கு ஒவ்வொரு வருடம் வந்துறாரு. அவருக்கு எங்கள் விளம்பர சர்க்கிள் சார்பாக உள்ளங்கள் நன்றி வைத்திருக்கிறேன். இன்ஜினியர் ராஜகோபால் நயனா அவர்களை வருக என வரவேற்கிறேன். மற்றும் இங்கே தலைவராக வரவேற்கின்ற மன்னர்களுடைய தலைவர் எம் விஜயராஜன் அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். மற்றும் செயலாளர் டாக்டர் சிறிதுநாடு அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். இங்கே வரவேற்கின்ற பாபா கதலி நரசிங்க பெருமாளை வருக என வரவேற்கிறேன். டாக்டர் எம் ஜெகன்மோகன் நாயுடு செயலாளர் நாயுடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். இங்கே ராயபாளையம் ராஜேந்திர நாயுடு தொழிலதிபர் மட்டுமல்ல அம்மா பேரவையுடைய மாநில இணைச் செயலாளர்கள் அவரையும் வருக என வரவேற்கிறேன். மற்றும் சென்னையிலிருந்து வந்துக்கின்ற நிர்வாகிகள் யாரும் வந்திருக்கா? சென்னையில் வந்திருக்கா? ஆறாறு பெரியமேர் ராஜாபா அவர்களையும் குமரராஜா அவர்களையும் மற்றும் மற்றும் ரவிச்சந்திரன் அவர்களையும் வருகிறேன். இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக என் அழைப்பு ஏற்றி வந்திருக்கின்ற விக்ரோ இன்டர்நேஷனலுடைய நிறுவனர் பாரதி ராஜா அவர்களை வருகிற மேடைக்கு அழைக்கிறேன். மேடைக்கு ஒரு அழைக்கிறேன். சிறப்பு விருந்தினர் இருக்கின்ற என் அன்புக்கினிய நண்பர் இன்டர்நேஷனலுடைய தொழிலதிபர் விக்ரோ இன்டர்நேஷனல் தொழிலதிபர் என்னுடைய நட்பு இலக்கணம் அவருடைய மேடைக்கு ஒரு அன்பு அழைக்கிறேன். இடம் கொடு இடம் கொடுங்க முன்னாடி சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. அவர் இன்டர்நேஷனலில் போனால் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குற நண்பர். அவர் நம்ம மக்கள் பயன்படு அதுக்காக தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். அவரை வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாரு. என்னுடைய நண்பர் அவரை அறிமுகப்படுத்த பரத்ராஜ் அவர். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் இங்கே வர இருக்கின்ற கே ராஜேந்திரபாபு நாயுடு மாவட்டத்தில் என்சிஇ அவர்களை வருவது வரவேற்கிறேன். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற கே ஆர் நாராயணசாமி நாயுடு ஆட்சி அவர்களை வருவது வரவேற்கிறேன். மற்றும் இங்கே மதுரையில் நம்ம இன மக்களுக்கு இன்று இல்லை 30 ஆண்டு காலமாக அதிமுக கோட்டையை வைத்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய நயனா தளபதி நாயன் பயிற்சி செயலாளர் நயனா அவர்களை ஆட்சி மன்ற குழு அவர்களை வருவதென வரவேற்கிறேன். மற்றும் இங்கே நம்ம இன மக்களுக்கெல்லாம் இப்போ ஒருத்தரை சொல்லி ஆகணும். இன மக்களுக்கெல்லாம் நம்ம இன மக்கள்லாம் ஒரு 10,000 பேர் வேலை பார்த்தாருன்னா இன்றைக்கு அந்த வேலைக்கு இன்றைக்கி பல்வேறு தொழிலில் போயிருக்காங்க, கடை வச்சுருக்காங்க எல்லாம். அதுக்கு காரணமாக இருந்தவர் நயனா கொடைவள்ளல் கே வெங்கடசாமி நயனா. அவருடைய பையன் இங்கே சாதனையாளர் விருது வாங்க போகிறாரு ஜெயராம் நாயுடு அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். மற்றும் சி வி சவுந்தரராஜன் நாயுடு வரவேற்கிறேன். மற்றும் துறை கோவிந்தராஜன் நாயுடு வரவேற்கிறேன். பி அழகர் திண்டுக்கல் அழகர் நாயுடு திண்டுக்கல் வெங்கடேஷ் நாயுடு அவர்களையும் அவருடன் அவ்வளோதானே திண்டுக்கல் வெங்கடேஷ் நாயுடு அவர்களையும் வருவன் வரவேற்கிறேன். அவருடன் வந்திருக்க அனைவரையும் வருவன் வரவேற்கிறேன். மற்றும் காளிதாஸ் நாயுடு திண்டுக்கல் வந்திருக்கிற விளம்பர சங்கத்தின் வி கோவிந்தராஜன் துணைத் தலைவர், வெங்கடேஸ்வரன் செயலாளர், முருகேசன் இணைச் செயலாளர், ஆர் கோவிந்தராஜ் அவர்களை வருவன் வரவேற்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்ற பி அழகர் நாயுடு திண்டுக்கல் அவர்களை காளிதாஸ் நாயுடு வரவேற்கிறேன். மற்றும் பி கே பால்பாண்டி நாயுடு அவர்களை வருவன் வரவேற்கிறேன். பொடா நாகராஜ் நாயுடு அவர்கள் வரவேற்கிறேன். மற்றும் மேடையிலே பெயர் விட்டு போன அனைவரையும் நம் சமுதாய மக்களையும் வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சின்னு நான் இப்போ முக்கிய ஆளுநரும் பேசிக்கிறேன். தலைமை வரைய ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அதாவது வருடம் இங்கே நிகழ்ச்சி நடத்துகிறோம். நம்ம நிகழ்ச்சி எய்ம் பண்ணது நாளைக்கு தான் எய்ம் பண்ணோம். இடையில கல்லூரியில் நாளைக்கு எய்ம் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணிட்டோம். கல்லூரியில் நாளைக்கு இந்த நம்மளுடைய எஸ்ஏ செலெக்ஷன் எக்ஸாம் நடக்குது. அதனால் ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி தான் மறுபடியும் தேதி எங்களுக்கு கிடச்சிச்சு, சனிக்கிழமை கிடச்சி. அதனால் நாங்கள் அதுக்கப்புறம் நிறைய எஃபோர்ட் எடுத்தால் இவ்வளோ மக்கள் வர வச்சுருக்கோம். இந்த 4-5 நாளில் இவ்வளோ வேலை பார்த்துருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் மாறுறது தெரிவிக்கக்காக சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட. அதுபோக இந்த நிகழ்ச்சி என்ன ரமேஷ் பாபு அவர்களை மேடைக்கு வரும்படி அனுக்கிறேன்.
இந்த நிகழ்ச்சி என்ன பண்ணுறோம் அப்படின்னா சமுதாயத்தில் நம்ம பிறந்துட்டோம் அப்படின்றக்காக இல்லை, நம்ம சமுதாயத்துக்காக ஏதாவது செஞ்சுட்டு போகின்ற அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். ஒவ்வொரு வருடமும் பாருங்கள், இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ முகாம், அப்புறம் நம்மளுடைய திருமண மாலை, விளையாட்டு போட்டி, இப்படி இது போக இதெல்லாம் முத்தாய்ப்பாக என்ன செய்கிறோம் அப்படின்னா சாதனையாளர் விருது அதுக்கு பாபாவுக்கு தர்றோம், இன்னும் நல்லாசிரியர் விருது தர்றோம். அதெல்லாம் தாண்டி நம்ம அர்ஜுனன் பாபாவுக்கு வந்து சாதனையாளர் விருது தர்றோம். இதை தாண்டி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு இந்த வட்டம் 32 பிள்ளைகளுக்கு நமக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜ் பிள்ளைகளுக்கு 12,500 ரூபாயும், ஆர்ட்ஸ் காலேஜ் பிள்ளைக்கு 5,000 ரூபாயும், 10th +2 முதல் மாணவர்களுக்கு 5,000, 3,000, 2,000, கிட்டத்தட்ட 32 பேருக்கு செக் கொடுக்குறோம். 32 பேருக்கு செக் கொடுக்குறோம். இது இந்த வருஷம் மட்டும் இல்லை, வருடம் கொடுக்குறோம். அதாவது இன்ஜினியரிங் காலேஜில் 4 வருஷம் தொடர்ந்து, இந்த வருஷம் வாங்கிட்டா கண்டினியூ ஆகணும். ஆர்ட்ஸ் காலேஜ்னா 3 வருஷம். இப்படி இந்த விளம்ப மக்களுக்காக நம்ம சமுதாய பணி ஆற்றி கொண்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா என்னோடு இருக்கிற நிர்வாகிகள் தான் காரணம். ஏன்னா அவங்களுடைய உழைப்பு தான் சொல்லி ஆகணும், பேரை ஒருத்தர் சொல்ல வரும்ல. அவங்க உழைப்பு, அவங்க கொடுக்குற பொருளுதவி, அதன் காரணமாக தான் இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட் கூட்டிகிட்டு தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம இந்த நிகழ்ச்சியை விடாமல் செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் இன மக்களுக்கும் மேடையில் இருக்க நிர்வாகிகளுக்கும் நன்றியை சொல்லிக்கிட்டு மீண்டும் தலைமை ஆட்ட வருகிறேன் என்று கூறிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.